Class 10, Exercise 3.14, Chapter 3 Algebra, Question number 2. The roots of the equation are alpha and beta. So, இந்த quadratic equations roots வந்து alpha and beta இருக்கு. Without solving for the roots, find. So, இதனுடைய values find பண்ண சொல்லியிருக்காங்க. So, இந்த sum solve பண்ணதுக்கு இந்த procedure எல்லாம் follow பண்ண சொல்லியிருக்கிறேன். So, first quadratic equation எடுத்து write பண்ணலாம். இந்த equation So, in the place இவங்க A, the negative value சேர்ந்து எடுத்துக்கங்க, அது B, the value C. So, அந்த place A, B, C represent பண்ணுதோம். B is equal to minus 7, C is equal to 5. Next, alpha and beta roots introduce பண்ணுதோம். So, sum of the roots கண்டுபிடிக்கிறோம். Minus B by A. Minus இங்கு write பண்ணிக்கிறோம். B இங்கு யாரு minus 7. So, bracket 7 divided by A. A is 2. Simplify பண்ணீங்கன்னா minus and minus plus 7 அப்படி write பண்ணிக்கலாம். Denominator 2 write பண்ணும். Next, alpha and beta. C by A. C நுடைய value 5. A நுடைய value 2. So, இதை simplify பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கலாம். Next, அவன் questionல கொடுத்திருக்கிறத எடுத்து write பண்ணுதோம். Alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2 is equal to. இப்போ இவங்களை simplify பண்ணலாம். Denominator பாருங்க different ஆகுறாங்க, அப்போ cross multiplication பண்ணுதோம். So, இப்போ இவங்க ரெண்டு பேரும் multiply பண்ணும்போது இவங்க ரெண்டு பேர் சேமா இருக்காங்க, whole square யூஸ் பண்ணிக்கிடுதோம். betweenல plus symbol இருக்கு, இவங்க ரெண்டு பேர் சேமா இருக்காங்க. So, multiply பண்ணும்போது அப்படி ரைட் பண்ணிட்டு whole square ரைட் பண்ணிக்கிடுதோம். divided by denominator அப்படி bracket போட்டு multiply பண்ணிக்கலாம். ரைட் சைடில் alpha plus 2 is equal to 2. இந்த பிளேஸ் பாருங்க, இது a plus b இந்த whole square ஃபார்ம் இருக்கு. அப்ப a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். a square plus b square plus 2ab, அல்லது இதை எப்படி சொல்லுவீங்க, a square plus 2ab plus b square சொல்லுவோம். ஸோ இதை நான் இந்த வே மட்டும் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ இந்த பிளேஸ்ல alpha plus 2 அப்படின்னு இருக்காங்க, the whole square. So, for the place la A இங்கிறது alpha square பண்ணீங்கன்னா alpha square. Next B square, அப்போ 2 2s are 4 அப்படின்னு வருவாங்க. Plus 2 அப்படி தான் இருக்கும். A இங்கிறது alpha, B இங்கிறது 2. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 alphaன்னு வருவாங்க. இந்த 2 வச்சு மல்டிப்ளை பண்ணா 4 alpha அப்படின்னு வரும். அதே மாதிரில பீட்டா, இந்த பீட்டாவை எடுக்கிறேன். பீட்டா plus 2 the whole square is equal to beta square plus a square, b square வந்து 2 square வருவாங்க, அதை 4 ரைட் பண்ணுதோம். நெக்ஸ்ட் 2ab. ஸோ இப்போ இந்த பிளேஸ் நம்பர் 2 இருக்கனால 2 are 4 4 பீட்டா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் தான் பண்ணணும், பெட்டியில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நிச்சயம் இது ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாமா? ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4 + 4 8ன்னு வந்துடுவாங்களா? நெக்ஸ்ட் ரெண்டு பிளேஸ்லையும் 4 இருக்காங்க, காமனாக இருக்காங்களா? அந்த 4 அப்படி காமனாக எடுத்துக்காங்க, பேலன்ஸ் இருக்கும் ஆல்பா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த பிளேஸ்க்கு இதை மட்டும் எடுத்து ரைட் பண்ணுங்க டைரெக்டாக. ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், அந்த ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 ஆல்பா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுதாங்க. ஸோ அப்போ இதுவும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து இந்த 2 பிளேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பீட்டா இந்த ஆல்பான்னு வரும். ஆர்டரில் ஃபஸ்ட்டு AB அப்படின்னு வரும், அதே மாதிரி இங்கே ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பீட்டா இன்ட்டு 2. ஸோ அதை ப்ளஸ் 2 அப்படி ரைட் பண்ணிவிட்டு பீட்டாவை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 வச்சு இந்த 2 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 இன்ட்டு ஆல்பா 2 ஆல்பா அப்படின்னு வருவாங்க. நெக்ஸ்ட் 2 are 4. இப்போ இந்த பிளேஸை காமன் எடுக்க சான்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 2.
இந்த பிளேஸில் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிற ஃபார்மில் இருக்குது. நமக்கு என்ன ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா இன்ட்டு பீட்டா ஃபார்ம் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு எந்த ஃபார்மை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஸோ இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணலாம். பேலன்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ரைட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி டினாமினேட்டரில் ஆல்பா பீட்டா இருக்காங்க, அப்படி ரைட் பண்ணுங்கள். இந்த 2 பிளேஸ்லையும் காமனாக இருக்குது 2, அந்த 2 அப்படி எடுத்துடலாம். இப்போ ப்ளஸ் 2 அப்படின்னு ரைட் பண்ணுறோம். இப்போ பீட்டா ப்ளஸ் ஆல்பா மட்டும் இருக்கும். இந்த ரெண்டு 2 காணாமல் போயிட்டுனா அதை காமனாக போயிட்டாங்கன்னா பீட்டா ப்ளஸ் ஆல்பான்னு இருக்கும். நம்ம என்ன ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணதுனால ஆல்பா ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கிடுதேன். ஸோ ப்ராக்கெட் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்னவா இருக்கு நமக்கு அப்படின்னா 7/2. அப்போ இந்த பிளேஸ்க்கு 7/2 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிடுதேன். நெக்ஸ்ட்டு மைனஸு 2 ஆல்பா இன்ட்டு பீட்டான்னு இருக்காங்க. அப்போ ஆல்பா இன்ட்டு பீட்டாவுக்கு 5/2 ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ 5/2 ரைட் பண்ணுறீங்க ப்ராக்கெட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 8 அப்புறம் ப்ளஸ்ஸு 4 ஆல்பா ப்ளஸ் பீட்டான் இருக்குது, அது 7/2 இருக்குது. ஸோ அதை ப்ராக்கெட்டில் போட்டு 7/2 ரைட் பண்ணிக்கங்க. டிவைட் பை டினாமினேட்டரில் பாருங்கள் ஆல்பா இன்ட்டு பீட்டா. ஸோ அதனுடைய வேல்யூ 5/2. ஸோ டினாமினேட்டரில் 5/2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு அப்புறம் 2 அப்புறம் ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பா ப்ளஸ் பீட்டா தான் இருக்குது, அது இங்கே எடுத்து ரைட் பண்ணுறோம். இப்போ 7/2 அப்புறம் ப்ளஸ்ஸு 4 நம்பர், அதனால் அப்படி ரைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இவங்கெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் இந்த ப்ளேஸில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7 × 7 49. ஸோ அப்போ 49 டிவைட் பை 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 2 4 அப்படின்னு வருவாங்க. நெக்ஸ்ட்டு மைனஸு இந்த பிளேஸில் 2 5 10 வருவாங்க. டிவைட் பை 2 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ்ஸு 8 ப்ளஸ்ஸு 4 7 28. அதாவது இந்த நம்பர் மேலே இருக்க நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 4 7 28 டிவைட் பை டினாமினேட்டர் இருக்குது, அதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிவைட் பை இந்த பிளேஸில் டினாமினேட்டர்லாம் சேமாக இருந்தால் தான் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஆடோ அல்லது செப்பரேட்டாக பண்ண முடியும். அப்போ இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே 4 இருக்குது 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 2 இருக்குது. அப்போ இவங்கள டினாமினேட்டருக்கு சேமாக கொண்டு வரணும். அப்போ டினாமினேட்டரில் எது மல்டிப்ளை பண்ணால் 4 அப்படின்னு வரும் பாருங்கள். அதான் கிரேட்டர் நம்பர் யார் 4, அந்த நம்பர் வருதான்னு பாருங்கள். அப்போ இதில் 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 4 4 சேமாக வந்துடுவாங்க. ஸோ அப்போ அதே நம்பரை நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 அப்படின்னு. இந்த பிளேஸை பாருங்கள், இங்கே யாருமே இல்லை அப்படின்னா டினாமினேட்டரில் 4 போடுங்க, அதே 4 மேலே ரைட் பண்ணிக்கங்க. இந்த பிளேஸில் பாருங்கள் டினாமினேட்டரில் அப்போ என்ன 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். அப்போ 2 2 4 அதே 2 நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பார்க்கலாம். இந்த பிளேஸில் 5/2 இருக்காங்க. ப்ளஸ்ஸு 2 × 7 2 7 14. டினாமினேட்டர் 2 அப்படி ரைட் பண்ணிக்கிடுதோம். ப்ளஸ்ஸு 4. இப்போ பாருங்கள் இந்த பிளேஸ்லையும் டினாமினேட்டர் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 2 இங்கே டினாமினேட்டர் இல்லை. ஸோ அப்போ இதில் காமன் இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த பிளேஸ்க்கு டினாமினேட்டர் சேமாக வந்துடுவாங்க. இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த பிளேஸில் டினாமினேட்டர் 4 4 4 வருவாங்க. அப்போ ஹோல் டிவைட் பை 4 ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் டிவைட் பை 4 ரைட் பண்ணிட்டோம். இந்த பிளேஸில் 49 அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். மைனஸு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 2 20. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ ப்ளஸ் அப்படி யூஸ் பண்ணிக்காங்க. 8 4 32. ஸோ 32 அப்படி ரைட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸு 2 8 16. பேலன்ஸ் 1 2 2 4 4 + 1 5. ஸோ 56. அதேமாதிரி டினாமினேட்டருக்கு வரலாம். எல்லாமே சேம் டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டரில் இந்த பிளேஸை 2 ரைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிளேஸை டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாமா? எல்லாமே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 5 + 14 19. 19 ப்ளஸ் இங்கே 4 2 8ன்னு வருவாங்க. இப்போ 19 + 8 27 வருவாங்க. ஸோ அப்போ டினாமினேட்டர் அப்படி ஃப்ராக்ஷனில் இருக்கிறத ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிடுதோம்.
இப்போ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 49 பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ. 49லேருந்து 20 செப்பரேட் பண்ணிங்கன்னா நமக்கு 29 வருவாங்க. நெக்ஸ்ட் இவங்கெல்லாம் பாசிட்டிவ். ஸோ அந்த பாசிட்டிவ் எல்லாம் அப்படி ரைட் பண்ணலாம். 32, 56. இப்போ இவங்கெல்லாம் ஆட் பண்ணலாம். 9 + 2 11, 11 + 6 17, பேலன்ஸ் 1, 5 + 3 8, 8 + 2 10, 10 + 1 11. ஸோ 117. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கும்? 117 வருவாங்க. டிவைட் பை டினாமினேட்டரில் இந்த 4 இருப்பாங்க. ஸோ இதை நான் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் பார்க்குறோம். டினாமினேட்டரில் இன்னொரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ நான் அப்படியே ரைட் பண்ணலாம், இல்லாட்டி இவங்களை ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் என்ன இருக்கோ அதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ 2 டினாமினேட்டரில் 27 மாற்றிக்கலாம். இந்த டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். கீழே இருக்க 2 மேலே வந்துடணும், மேலே இருக்க 27 கீழே வந்துடும். அதை அப்படி மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் எது ரைட் பண்ண வேண்டாம். இப்போ இதில் கட் பண்ண சான்ஸ் இருந்தால் கட் பண்ணுங்க. 1 to 2 to 4 கட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே 1 தான் இருக்கும். அப்போ 1 × 117 அப்படி ரைட் பண்ணலாம். டிவைட் பை இங்கே 2 × 27. அப்போ 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5. ஸோ 54. இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.